ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 6. அஜய் தாரணி வேலை பார்க்க ஆரம்பித்து முதல் மாத சம்பளத்தையும் வாங்கிவிட்டார்கள். வங்கியில் பணம் வந்து விழுந்த நேரம் என்னமோ உலகமே வசப்பட்ட உணர்வு அந்த இளையவர்களுக்கு. பிரேக்கில் சந்தித்து கொண்டவர்கள் தங்களுக்கு வந்த மெசேஜை காட்டிக் கொண்டிருக்க மூன்றாவது கையும் உள்ளே வந்தது. அஜய் தாரணிக்கு அது யார் என தெரியும் என்பதால் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அந்த ஆள் அதற்கெல்லாம் அலட்டி கொள்ளவும் இல்லை. ட்ரீட்டுக்கு போகலாமாப்பா என்று கேட்டமர்ந்தான் கல்யாண். அஜய் மறுப்பாக தலையசைக்க தாரணி அவனை பார்க்க செய்யாமல், இந்த வீக் ஊருக்கு போலாமா அஜய்? ஜீவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் என்றால் ஆசையுடன். இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு போலாம், வீட்டில் எல்லாருக்கும் வாங்கலாம் என்றான் அஜய். ட்ரெயின் டிக்கெட் பார்க்கலாம் என்று பார்த்து இல்லை எனவும் தக்கலில் புக் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர். எங்கே ஷாப்பிங் போகலாம்? ஜீவிக்கு என்ன வாங்கன்னு தெரியலையே. அவளுக்கு எது வாங்கினாலும் வம்பு தான், நிச்சயம் குறை சொல்வா. பேசாம அவளை திருச்சிக்கு கூட்டிட்டு போய் வாங்கிடலாம். அப்படியே அம்மா அத்தைக்கும் அவங்களுக்கு பிடிச்சது போல சாரி எடுத்துக்குவாங்க இல்லை? தாரணி யோசனையாக கேட்க, சரிதான், அவங்களே பார்த்து எடுத்துக்கட்டும், இங்க ஷாப்பிங் கேன்சல் என்று அஜய் மூச்சை இழுத்துவிட்டு நிமிர்ந்தமர்ந்தான். கல்யாண் அமைதியாக இருவரையும் பார்த்திருக்க அஜய்க்கு ஒரு சொல்ல முடியா உணர்வு. அவனுக்கு கல்யாண் இப்போதும் செட் ஆகவில்லை. மௌனமாக மொபைலை உருட்டினான். தாரணியும் நண்பனின் அமைதியில் மௌனமாகி விட்டாள். 1 மாத காலமாக இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது. இவர்கள் அவனை விட்டு பேச அவன் அமைதியாக பார்த்திருப்பது என்பது ஒரு அசௌகரிய உணர்வு. வேணும்னே பண்றாரா? இந்த மனுஷன் காரணமே இல்லாமல் எங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறார். முதலில் நண்பர்களுக்கு ஃப்ரீயாக பேச முடியாமல் எரிச்சல் கோபம் வந்தது. இப்போது அவனையும் அவர்கள் வட்டத்தில் இணைத்து எல்லாம் பேசினர். அது கல்யாணுக்கு தெரிய அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? கல்யாணின் பார்வை நொடி தாரணி மேல் அழுத்தமாக பதிய அஜய் எழுந்துவிட்டான். நண்பன் எழவும் தாரணியும் அவனுடன் கிளம்பிவிட்டாள். கல்யாண் சிரித்தபடி நிதானமாக காஃபி வாங்கி குடித்தவன் தம்பிக்கு அழைத்து பேசினான். ஜீவிதாவிற்கு படிப்பு சம்பந்தமாக மெசேஜ் ஒன்றும் போட்டுவிட்டான். கல்லூரி முடித்து கூப்பிடுவாள். மாலை நண்பர்கள் வேலை முடித்து வர கல்யாண் அவர்களுடன் கம்பெனி பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். முதலில் காரில் வந்தவன் இவர்களுக்காக பஸ் மாற்றி கொண்டான். அஜய் தனி சீட்டில் மொபைல் பார்த்து கொண்டிருக்க அவன் பக்கம் அமர்ந்தான் கல்யாண். அஜய்க்கு ஆச்சரியமே. திரும்பி அவனை பார்க்க கல்யாண் சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். நண்பனை பார்த்தால் பெண். அஜய் தோள் குலுக்கினான். அந்த வார இறுதியில் இருவரும் ஊருக்கு கிளம்பினர். ஜீவிதா இப்போது கொஞ்சம் தெளிந்திருந்தாள். அக்காவை கட்டி கொண்டு அவ்வளவு கதை. தனிமைதான் சின்னவளுக்கு. ஏற்க பழகி கொண்டாள். படிப்பும் அதற்கு கொஞ்சம் உதவியது. பெற்றவர்களும் அவளுடன் நேரம் செலவழித்தனர். தாரணி அப்பா அம்மாவிடம் சம்பள பணத்தை மொத்தமாக கையில் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள். பலராம் கல்பனாக்கு அந்த நொடிகள் பிடித்திருந்தது. நெகிழ்ச்சியுடன் மகள் தலையில் கை வைத்தனர். உன் அக்கா சம்பள பணம் வாங்கிக்கோ என்று பலராம் சின்னவளின் கையில் கொடுத்தார். ஜீவிதா இரு கை நீட்டி வாங்கி கொண்டவள், முழுசும் எனக்கு தான் என்றாள். வச்சுக்கோ என்று விட்டனர் மூவரும். பேச்சுக்கென்றாலும் சின்னவளுக்கு ஒரே கொண்டாட்டம். பணத்தோடு போட்டோ எடுத்து அஜய்க்கு அனுப்பி வைத்தாள். எனக்கு கிஃப்ட் எங்க அஜு என்றும் ஃபோன் செய்து கேட்டாள். கிஃப்ட்டு நானே கொடுக்கறது, நீ கேட்கக்கூடாது என்றான் அஜய் சிரிப்புடன். உன்கிட்ட நான் கேட்பேன், சென்னை போகிறதுக்குள்ளே எனக்கு கிஃப்ட் வந்திருக்கணும். மிரட்டுற? கிஃப்ட் கிடைக்குதோ இல்லையோ, கொட்டு நிச்சயம் கிடைக்கும். மரியாதை மன்னவர் வந்துட்டார், நான் வைக்கிறேன். சின்னவள் வைத்துவிட அஜய் அம்மாவிடம் சென்றான். நாளைக்கு திருச்சி போலாமாமா என்று கேட்டான். வந்ததும் பெற்றவர்கள் கையில் சம்பளம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கியாகிவிட்டது. அப்பாவையும் கூட்டிட்டு போலாம், டிரைவரை வர சொல்லிடலாம் என்றான். சகுந்தலாவிற்கும் மாற்றம் தேவைப்பட்டது. சங்கர் மனைவி மகனுக்காக ஒத்துக்கொள்ள அடுத்த நாள் அதிகாலையிலே திருச்சி கிளம்பிவிட்டனர். பலராம் குடும்பமும் சரியாக வந்துவிட முதலில் காலை உணவை ஒன்றாக அமர்ந்து முடித்தனர். அஜய் பலாப்பழத்தை ஜீவிதாவிற்கு கொடுத்தான். அவளுக்காக இரவே வெட்டி பாக்ஸில் எடுத்து வந்திருந்தான். சின்னவள் நிமிடத்தில் காலி செய்துவிட்டு, இவ்வளோதானா அஜு என்று ஏக்கமாக கேட்டாள்.
நீ அளவில்லாம சாப்பிடுவேன்னு தான் கொஞ்சமா எடுத்து வந்தான் ஜீவி. முழு பழம் அப்பா கார்ல வச்சிருக்கோம் என்றார் சகுந்தலா. அடுத்து ஷாப்பிங் சென்றனர். அப்பாவை அஜய் சிரமம் இன்றி பார்த்து கொள்ள, நான் ஓகே தான், நீ அவங்களோட வாங்கு போ என்றார் சங்கர். நான் என்ன வாங்க போறேன்ப்பா, உங்களோட இருக்கேன். அஜு என் கிஃப்ட் என்று வந்துவிட்டாள் சின்னவள். நான் சாரோட இருக்கேன், நீ போ அஜய் என்று பலராம் சொன்னவர் வசதியான இடம் பார்த்து இருவருமாக அமர்ந்து கொண்டனர். என்ன வேணும் என்று அஜய் கேட்க, நீதான் சொல்லணும். ஆ பின் தலையை தேய்த்தாள். வாங்கினியா? எல்லாம் என்ன போல இருப்பாங்களா? அக்காங்கிற மரியாதையே என்னைக்காவது கொடுத்திருக்கியாடி என்று தாரணி சிரிப்புடன் வர, ஜீவிதா இருவரையும் கோபமாக பார்த்து கிளம்ப போனாள். அஜய் தாரணி எதிர்பார்த்து இருந்ததால் ஆளுக்கு ஒரு கை பிடித்து வம்படியாக எடுத்து சென்றனர். என்னை விடுங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப மோசம், சம்பளம் வாங்கிட்டா நீங்க பெரிய இவங்களா என்று குதித்தாள் சின்னவள். பொறாமைய பாரு அஜய் என தாரணி சொல்ல, குதிக்காம வா, இல்ல இன்னொன்று போடுவேன் என்று அஜய் அதட்டினான். ஹாய் மேடம் என்ற குரலில் சீனியர் என்று மலர்ந்து சிரித்தாள் ஜீவிதா. கல்யாணுடன் அவனின் அம்மா காமாட்சியும் நின்றிருந்தார். என் அம்மா என்றார் பொதுவான அறிமுகத்துடன். இளையவர்கள் ஹாய் ஆண்டி என்றனர். அத்தை சொல்லுங்க என்ற காமாட்சி மகனிடம் கஞ்சாடையில் ஏதோ பேசினார். அஜய், நானும் அத்தை சொல்லணுமா என்று கல்யாணை நொடி கூடுதலாக பார்த்து கேட்டான். கல்யாண் வாய் திறந்து சிரிக்க, நீ எனக்கு மகன் போலப்பா என்றார் காமாட்சி உடனே. சரியான கேடுங்க எல்லாம். அஜய் தோழியுடன் முணுமுணுத்தான். தாரணி கைகளை பிசைந்து நின்றிருக்க, யாருமா என்று சகுந்தலா கல்பனா வந்துவிட்டனர். என்னோட சீனியர்மா என்று ஜீவிதா அறிமுகம் செய்ய அஜய் அவளை முறைத்தான். காமாட்சி மிகவும் சகஜமாக அவர்களுடன் பேச்சில் மட்டுமில்லை, ஷாப்பிங்கிலும் இணைந்து கொண்டு விட்டார். புடவை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுது என கல்பனா சொல்ல, புடவை எனக்கு உசுறு, அவ்வளோ பிடிக்கும், எல்லா வெரைட்டிலையும் வச்சிருக்கேன், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் என்றவர் மற்ற இருவருக்கும் தேர்ந்தெடுப்பதில் உதவினார். எதுக்கு அஜு என்ன முறைச்சிங்க? ஜீவிதா இளையவர்கள் தனியே இருக்க அஜயிடம் கேட்டாள். அஜய்க்கு அவளிடம் காரணம் சொல்ல முடியவில்லை. கல்யாண் புரிந்து கொண்டவன், நான் என்னென்னு சொல்லி அறிமுகம் ஆவேன்னு எதிர்பார்த்திருப்பாரு தலைவர் என்றான். அப்படியே அஜு? பெண் அவனிடமே கேட்க, இவளுக்கு எல்லாம் நான் தான் சொல்லணும். அஜய் தலையாட்டி கொண்டவன், உனக்கு ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கா இல்லையா என்று எரிந்து விழுந்தான். சின்னவள் அதில், எனக்கு ஒன்று வேணாம் போ என்றாள் ரோஷத்துடன். சீக்கிரம் வாங்கு, நேரம் ஆகுது. நீ என்னை திட்டி ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம், உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. நான் படித்து முடித்து உங்களை விட அதிகமாக சம்பாரித்து எனக்கு நானே கிஃப்ட் வாங்கிப்பேன். ஆட்டக்காரி, இங்கே வச்சும் ஆடாத. ஜீவிமா நீ வா, நாம் அந்த செக்ஷன் போகலாம் என்றான் கல்யாண். ஜீவிதா ஒரு அடி எடுத்து வைக்க அஜய் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதில் சின்னவள் முன் வைத்த காலை பின் எடுத்து கொண்டாள். கல்யாண் புருவம் தூக்கி பார்த்தான். சீனியர், உங்களுக்கு ஷாப்பிங்கா என்று ஜீவிதா சமாளிப்பாக கேட்டாள். அம்மாக்கு என்றவன் கை கட்டி நின்றான். அவனுக்கு என்ன செய்ய என்றே தெரியவில்லை. எப்படி சென்றாலும் முட்டு சந்துதான். இளையவர்கள் ஓரிடத்திலே நிற்க அம்மாக்கள் புடவை எடுத்து வந்துவிட்டனர். அதுக்குள்ள முடிச்சிட்டிங்களாமா? ஜீவிதா வாயை பிளந்தாள். ஒரு புடவையை நாள் முழுவதும் எடுத்த ரெக்கார்ட் எல்லாம் உண்டே. அண்ணி உதவி பண்ணினாங்க என்று காமாட்சியை காட்டினார். அண்ணியா? இளையவர்கள் திகைக்க கல்யாண் முகம் கொஞ்சம் தெளிந்தது. உங்களுக்கும் அண்ணியாமா என்று அஜய் அவனின் அம்மாவிடம் புருவம் தூக்கி கேட்டான். என்ன போல அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களாம், அக்கான்னு கூப்பிட சொன்னாங்க அஜய் என்றார் சகுந்தலா. அதான பார்த்தேன் என்ற அஜய் காமாட்சியை பார்க்க அவரோ மகனிடம் கண்ணால் பேசிக்கொண்டிருந்தார். இப்படி ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த மனுஷன் லோன்னு அலையிறாரு அஜய் நினைத்து கொண்டான். நீங்க எதுவும் வாங்கலையா என சகுந்தலா கேட்க, இதோ போறோம் என்றார்கள். கல்யாண் ஃபோன் செய்ய ஒருவன் ஜூஸ் கொண்டு வந்தான். எல்லோருக்கும் கொடுக்க இளையவர்கள் மறுத்தனர். அட குடிங்க என்ற காமாட்சி விட்டால் குடிக்க வைத்து விடுவார் போல நின்றார். உங்க அப்பா என்ன பண்றார் தம்பி என பலராம் கேட்க, பிஸ்னஸ் என்றார் காமாட்சி பட்டென. இங்கே என்ன நடக்குது என்று தாரணிக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. அதிலும் காமாட்சி அவரின் வேகத்தில் ஆத்தி என்றிருந்தது. நாங்க இங்கே இருக்கோம், நீ சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, லஞ்சுக்கு போகணும் என்றார் கல்பனா.
கல்யாண் எல்லாரும் அமர சேர் கொண்டு வர செய்தான். மதிய நேரம் என்பதால் பெரிதாக கூட்டமும் இல்லை. இளையவர்கள் கிளம்ப கல்யாண் அங்கேயே நின்றான். ஜீவிதாவிற்கு அவனை விட்டு செல்ல முடியாமல் ப்ளீஸ் அஜு என்றாள். அஜய் சரியென வாங்க என்று கல்யாணை நோக்கி கையசைத்தாள். அமைதியாரு ஜீவி, அவரை கூப்பிடாத, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என தாரணி சொல்ல, ஏன் என்ன பண்ணிட்டேன் நான் என்று கல்யாண் அவளின் அருகில் வர தாரணி விழித்தாள். இதை விட எப்படி நான் ஜென்யூனா நான் நடந்துக்கிறது? நீங்க ரொம்ப பண்றீங்க. அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு. இங்கேயே இப்போவே முகூர்த்தம் குறிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க என்று பொங்கி விட்டான். அஜய் குறிச்சிடுவியா என்று நேருக்கு நேர் பார்க்க கல்யாணம் குறிப்பேன் என்று அவன் பார்வையை எதிர்த்து நின்றான். சீனியர் என்ன இது என்று ஜீவி அழுவது போல கேட்டாள். உனக்கு தெரியாது ஜீவிமா, என்கிட்ட சாதாரணமாக பேசக்கூட கூலி கேட்குறாங்க. என்னமோ நான் டண்டனக்கா டான் மாதிரி, இவங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற அப்பாவிங்க மாதிரி. ஆக்சுவலி பார்த்தா நான் தான் பாவம், இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இவரை யாரும் இங்கே கட்டி வைக்கல என அஜய் சொல்லிவிட கல்யாண் திரும்பி தாரணியை தான் கோபமாக பார்த்து வைத்தான். சினியர் ப்ளீஸ். ஜீவிதா மூவரையும் பாவமாக பார்க்க கொஞ்சம் நிதானித்தனர். நொடி அமைதி களைய என்ன வாங்குற என்று கேட்டான் அஜய். ஜீவிதா லிஸ்டை மடமடவென சொல்ல ஆளுக்கொன்றாக எடுக்க ஆரம்பித்தனர். கல்யாண் தனியாக அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க சின்னவள் மூத்தவர்களை பார்த்தாள். அவர்கள் சரியென தேங்க்ஸ் சீனியர் என்று வாங்கிக் கொண்டாள். ஷாப்பிங் முடியவும் உணவுக்கு கிளம்பினர். பெரியவர்கள் வேண்டுகோளின் பேரில் காமாட்சியும் கல்யாணும் இணைந்து கொண்டனர். மாலை ஸ்ரீரங்கம் போலாம் என்று சாப்பிடும் போதே முடிவாகிவிட சங்கர் உடல்நிலையை யோசித்தான் மகன். இவ்வளவு அலைச்சல் அவருக்கு தேவையா என. போலாம் அஜய் என்ற சங்கரின் ஆசையில் 3 காரும் கோவிலுக்கு சென்றது. வழியிலே கல்யாண் ஸ்பெஷல் தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்துவிட்டான். காத்திருக்கவே தேவையில்லாமல் தரிசனம் பார்த்தனர். இவங்க ரொம்ப பவரா அஜய்? தாரணி நண்பனிடம் கேட்க பயமா கூட இருக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டான். கோவிலில் இருந்து கல்யாண் அம்மாவுடன் விடை பெற்று கொண்டான். எதிர்பார்த்ததை விட மிகவும் தாமதம் ஆகிவிட இனி கடலூர் செல்ல வேண்டாம் என்று பலராம் அவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்தார். சங்கர் மறுத்துவிட்டார். டிரைவர் இன்னைக்கு முழுசா ரெஸ்ட் எடுத்துட்டார், பிரச்சனை இல்லை என்று அவர் வீடு திரும்பினர். மறுநாள் பிள்ளைகள் சென்னை கிளம்பிவிட நாட்கள் எப்போதும் போல சென்றது. சிறு மாற்றமாக காமாட்சி அடிக்கடி தோழிகளிடம் போனில் பேசுவார். மற்றபடி கல்யாண் காதல் கல்லாகத்தான் இருந்தது. இதில் ஜீவிதா வேறு சீனியர் நீங்கள் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணல தானே என்று அடிக்கடி கராராக கேட்டுக்கொள்வாள். அப்புறம் எப்படி தான் என் லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஜீவிமா? கல்யாண் கடுப்பானான். அஜய் என்னை அவளை நெருங்க கூட விட மாட்டேங்கிறான். அஜய் எப்படி விடுவாங்க? அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிதான், நான் இப்படியே சாமியார போகிறேன் போ என்று வைத்து விடுவான். இப்படியே 6 மாதம் கடந்து விட்டது. பலராம் அவரின் கடமையை ஆரம்பித்தார். வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், செட்டாக டைம் எடுக்குள்ள என்றார். என்னமோ முதல் முறையாக தாரணிக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் சொல்கிறப்போ நீ ஊருக்கு வர மாதிரி இருக்கும் தாரணி. பெரியப்பா கண்டிப்பாக சொல்லிட்டார். சொந்தம் மூலமாக வந்த வரன், பையன் குடும்பம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நேரில் பையனை பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம் என்றார் தந்தை. தாரணி பிரேக்கில் நண்பனிடம் விஷயத்தை சொல்லி கொண்டிருக்க கல்யாணும் வந்தான். பெண் சட்டென அமைதியாகி விட்டாள். நீ என்ன சொல்ற தாரு? அஜய் கேட்க அவள் இப்போ வேண்டாம் என்று கண்ணாலே மறுத்தாள். படபடப்பாக இருந்தவளை அஜய் புருவம் சுருக்கி பார்த்தான். அங்கிள் மாப்பிள்ளை பேர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அஜய். தாரணி அதிர்ந்து ஏண்டா என்பது போல நண்பனை பார்த்து ஓர கண்ணால் கல்யாணை பார்த்தாள். அவன் உடல் இருக்க காஃபி கப்பை உடைப்பது போல அழுத்தி கொண்டிருந்தான். சொந்தம்னு சொன்னார் இல்லை அங்கிள், நீ இதுக்கு முன்ன அண்ணனை அதான் மாப்பிள்ளைய பார்த்துருக்கியா? அஜய் மேலும் கேட்க ப்ளீஸ் அஜய் என்றாள் பெண். பார்த்தது இல்லையா? சரி விடு, பொண்ணு பார்க்க அண்ணா வருவாரில்ல, அப்போ பார்த்துக்கலாம். இன்னொரு முறை எவனையோ மாப்பிள்ளை அண்ணா நொன்னான்னு சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்கோ என்று கல்யாண் கோவத்துடன் சொன்னான். தாரணியை கட்டிக்க போறவரு எனக்கு அண்ணாதான், அவளுக்கு மாப்பிள்ளை தான். அப்படி சொல்லக்கூடாதுன்னா வேற எப்படி அவரை அட்ரஸ் பண்ண முடியும்? அஜய் அவனிடம் நேரே கேட்டான். இப்போ அந்த வெண்ணையை அட்ரஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமா?
எனக்கு பதில் சொல்லு முதல்ல என்று தாரணியை கேட்டான். அவள் நான் என்ன சொல்ல என்று திணறினாள். அவகிட்ட ஏன் கேட்குறீங்க? அவையே உங்களுக்கு பதில் சொல்லணும் என அஜய் கேட்டான். ஆமாம், அவையே எனக்கு பதில் சொல்லணும். முட்டு சந்தில் முட்டுனா முட்டாள் தானே நான். கல்யாணின் கோபம் ஏறியது. முட்டு சந்துன்னு தெரிஞ்சும் அந்த வழியில் போனது உங்கள் தப்பு. வேற என்ன பண்ண சொல்கிற என்ன? நீ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நான் குட்டிக்கரனும் அடிச்சாவது அவளை என்ன பார்க்க வச்சிருப்பேன். கொடுக்க மாட்டேன். அவள் என் ஃப்ரெண்டு, மாமா இல்லைனா. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுகிற? கல்யாண் திகைத்து போனான். பின்ன நீங்கள் பேசுகிறதுக்கு நான் இப்படி தான் பதில் சொல்ல முடியும். அங்கிள் என்ன நம்பி அவர் பொண்ணை விட்டுருக்காரு. ஆனால் அதை வாயால் அவர் சொன்னதில்லை. எனக்கு புரியும். என் ஃப்ரெண்ட் அவ, நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற அஜய் எழுந்து கொண்டபடி, இவருக்கு தேவைன்னா இவர் தான் வேற வழி பார்க்கணும். லவ் பண்ணியே தான் ஆவேன்னு வம்பா சுத்துனா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? கல்யாணம் எல்லாம் இவருக்கு வேணாம் போல. இதுக்கு என் மேலே வேற பாயிறாரு. நீ வா என்று தோழியுடன் கிளம்பி விட்டான். கல்யாண் அங்கேயே அமர்ந்து கொண்டான். கோக்கமாக்காக இருந்தது மனநிலை. அந்த நாள் முழுதும் யோசித்தவனுக்கு பளிச்சென உரைத்தது அஜய் பேசியது. எஸ், தாரிணி என்ன அக்செப்ட் பண்ணிட்டா. அதான் அவன் பொண்ணு கேட்க போக சொல்லி இன்டைரக்டாக சொல்லிட்டு போகிறான். கண்டு கொண்டவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. கம்பெனி பஸ்ஸில் தாரிணி பக்கம் சென்று அமர்ந்தான். தாரிணி கண்களை விரித்து பார்க்க கல்யாண் அவள் கைப்பிடித்து நிதானமாக பிரேஸ்லெட்டை மாட்டிவிட்டான். தாரிணி அதை மறுக்க, ப்ளீஸ், உனக்காக முதலா வாங்கின கிஃப்ட் இருக்கட்டும் என்று எழுந்து கொண்டவன் அஜய் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அஜய் எல்லாம் பார்த்திருந்தாலும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. தாரணியின் மனது தெரிந்த பின் அவன் எல்லை அவனுக்கு தெரியும். கல்யாண் மறுநாள் ஆஃபீஸ் வரவில்லை. தாரணியை பெண் கேட்டு பலராம் வீட்டிற்கு முன் நின்றிருந்தான். தொடரும்.